நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. ஒரு ஆசிரியர் வந்து வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, தம்பி, நாம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையும் விற்று ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டா சொர்க்கத்துக்கு போகலாமா அப்படின்னு ஒரு பையன் சொன்னா, முடியாது சார் அப்படின்னா. சரி, அப்படின்னா ஒரு நாளைக்கு 500 ஏழைகளுக்கு இலவசமாக அன்னதானம் கொடுத்தாச்சுன்னா நாம சொர்க்கத்துக்கு போயிடலாமா அப்படின்னா அதே மாணவன் சொன்னான், முடியாது சார். டேய், வேற என்ன செஞ்சாடா சொர்க்கத்துக்கு போக முடியும், நீயே சொல்லு அப்படின்னார். செத்தாதான் சார் சொர்க்கத்துக்கே போக முடியும் அப்படின்ட்டான். அதை விட பயங்கரமா புத்திசாலித்தனமா பேசக்கூடிய ஒரு 4 குழந்தைகள் இங்க வந்திருக்காங்க. ஏன் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்பா, இருங்க போய் கூட்டு வந்துடுறேன். ஹலோ குட்டீஸ், இந்த வரேன். உன் பேர் என்ன? ஜெயன். ஜெயன், நல்ல பேரா இருக்கு தம்பி. என்ன படிக்கிறீங்க நீங்க? பிளே ஸ்கூல்ல எல்கேஜியா? டேய் தம்பி, என்னடா ரொம்ப குழப்பற நீ. பிளே ஸ்கூல் படிக்கிறியா எல்கேஜி படிக்கிறியா? பிளே ஸ்கூல்னு சொன்ன? பிளே ஸ்கூல். இப்போ நீ போய் நம்ம பிளே ஸ்கூல்ல உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்க. நல்லா அப்படி கார்லாம் வச்சு பைக்கில் அப்படி விளையாண்டுக்கிட்டே இருக்க. விளையாண்டு அங்கே இருந்து சரஸ்வதி மிஸ் வந்து, டேய் வேண்டாம், உன்னை விளையாடையாட சொன்னேன் அப்படின்னு நங்குன்னு மண்டையில் கொட்டிட்டாங்க. நீ அழுதுகிட்டே வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டம்மா, அம்மா சரஸ்வதி மிஸ் என்னை மண்டையில் கொட்டிட்டாங்க. ஏண்டா நீ அழுதுகிட்டு வரணும் பார்த்து உன்னை சிரிக்க சொன்னேன்னா, இப்போ நீ அழுதுகிட்டே போய் உங்கள் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற, என்னை சரஸ்வதி மிஸ் அடிச்சுட்டாங்க அப்படி சொல்கிற. அப்போ உங்கள் அம்மா என்ன செய்வாங்க? அப்போ சரஸ்வதி மிஸ் கிட்ட சண்டைக்கு போக மாட்டாங்களா? ஏன் உங்கள் அம்மா கூட கையை தட்டியிருக்க. இப்போ உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் சித்தி இருக்காங்களா, சுருதி சித்தி இருக்காங்களா? யார் வந்து இதில் வந்து சூப்பராக மேக்கப் போடுறது யாருமா? நீங்கள் 2 பேருமே? ஓ, பார்ட்னர்ஷிப்பாக 2 பேருக்குள்ள மேக்கப் போடுறதில்ல. சரி, மேக்கப் எதுக்கு போடுறாங்க அதையா சொல்ல? கிளம்புறதுக்காகவா? மேக்கப் எதுக்கு போடுறாங்கன்னு இவ்வளோ நாள் இந்தியாவில் அவ்வளோ தலையை பிச்சுக்கிட்டு இருக்கலையா, இப்போ தெரியுதா உங்களுக்கு? எங்கேயாவது கிளம்புறதுக்காக தான் மேக்கப் போடுறோம். சரி விட்றா, உங்கள் சித்தி அழகாக இருக்காங்களா, உங்கள் அம்மா அழகாக இருக்காங்களா, இல்லை உங்கள் அம்மம்மா 2 பேரும் அழகாக இருக்காங்களா? இந்த 4 பேரும் நீங்கள் ஒரே வீட்டில் இருக்கீங்களா, வேற வேற வீட்டில் இருக்கீங்களா? ஒரே வீட்டில் தான் இருக்கீங்களா? சரி, இப்போ உங்கள் அம்மா வந்து சமையல் பண்ணுறாங்க, உங்கள் சித்தி என்ன வேலை பார்க்குறாங்க? ஒரே ஃபோனில் தான் வேலை நடக்குது. அப்படி யாரு கூட அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? எல்லாருக்கிட்டையும் ஒரே ஃபோனில் கடலையாக போட்டு தள்ளுறாங்கய்யா. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்படி பேசுகிறாங்களா? ஹலோ, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களோ, எப்படி பேசுறாங்கம்மா? முதல்ல பேசுற மாதிரியா, 2வது பேசுற மாதிரியா? முதல்ல பேசுற மாதிரியா? தப்பிச்சாங்கடா சித்தி. உங்க சித்தி உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? என்ன பாட்டுமா சொல்லி கொடுத்தாங்க? அஜித் பாட்டியா? என்ன பாட்டுமா சொல்லி கொடுத்தாங்க? டார்லிங் டம்பக்கு. இது தலைப்படத்துல இருந்தா உங்க சித்தி சொல்லி கொடுத்தாங்களா? அந்த பாட்டுல 2 வரி பாட. உங்க பேர் என்ன? ரம்யாஸ்ரீ. என்ன படிக்கிறீங்கம்மா? யூகேஜியா நீங்க? வெரி குட். சிரிச்ச முகமா இருக்கலையா, மகாலட்சுமி மாதிரி. சரி, கைத்தட்டு கொண்டாட்டி. உங்க அப்பா பேர் என்ன? ராஜேந்திரன். என்ன பண்றாப்ல உங்க அப்பா? தியேட்டர்ல படம் போடுறாங்களா? ஆபரேட்டரா? ஃபைனான்ஸ்ல இருக்காங்க. உங்க அப்பாட்ட கேளு. உங்க அப்பா நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேளு. அப்பா நீங்க என்ன வேலை பண்றீங்க? சினிமா தியேட்டர் நடத்துறோமா. தியேட்டர் ஓனரா நீங்க? ஆமா சார். ஆபரேட்டர்னு சொல்லிட்டாப்ல. தியேட்டர்ல போய் படம் பார்த்திருக்கியா? இல்ல. தியேட்டருக்கு போனதே கிடையாதா? போனேன், ஆனா வெளியில தான் இருப்பேன். விளையாடி இருக்கேன் சார். படம் ஓனர் பொண்ணுக்கு தியேட்டருக்குள்ள இடம் இல்லையா? தியேட்டர் போய் படமே பார்த்தது இல்லையா? சரி, படம் பார்க்கறதா இருந்தா எங்க பாப்ப நீ? டிவில என்ன படம் பார்த்த? காக்கி சட்டை. விளம்பரம் சார். அது விளம்பரமா? அட்வர்டைஸ்மென்ட். உங்க அப்பா வந்து தியேட்டர்ல படம் போடுறாங்க, உங்க அம்மா தியேட்டர்ல படம் பார்க்காங்களா? சமையல் செய்றாங்களா? என்னென்னலாம் சமைக்கிறாங்கம்மா உங்க அம்மா? சூப்பரா சமைக்கிறது ஒரு 2-3 ஐட்டம் சொல்ல. பப்பு பூவாவா? ரசம் பூவா? பப்பு பூவா? சீச்சி பூவாவா? என்ன புது பூவா இருக்கு?
சீச்சி பூவா இப்படி ஒரு பூவா நான் கேள்விப்படவே இல்லையே. என்ன சீச்சி பூவா? அம்மா சீச்சி பூவா எப்படி செய்வீங்க? அது நான்வெஜ்ஜுங்க, அது நான்வெஜ் அப்படி சொல்றா. அதுக்கு பேர் உங்க ஊர்ல சீச்சி பூவாவா? உன் பேர் என்ன பாப்பா? அது சொல்லுமா. அவிஷ்ணா. அவிஷ்ணாவா? எங்க தான் கண்டுபிடிக்க அந்த மாதிரி பேரெல்லாம். அம்மா பேர் என்ன? ஜலஜா. ஜலஜா. உங்க பாட்டி பேர் என்ன? பிரேமா. பிரேமா. அது நல்லா இருக்கு பேரு. உங்க மாமா பேர் என்ன? கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணுமே. ஜெகன். உங்க மாமா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல. ஆகுமா? ஆகும். ஆகும்பா. நீ வருத்தப்படாதே, ஆகும். பொண்ணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? அந்த மாமா பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, இன்னொரு மாமா இருக்காப்லையா? அந்த 2 மாமால எந்த மாமா குட் மாமா, எந்த மாமா பேட் மாமா? அவர் யாரு? எங்க அரி மாமா. அரி மாமா குட் மாமாவா பேட் மாமாவா? குட் மாமா. ரைட்டு. ஜெகன் மாமா பேட் மாமா. மாட்டியா பத்தியா? ஜெகன் மாமா எதுல ஏன் பேட் மாமான்னு சொல்றீங்க? அவரு எல்லாமே பொய் சொல்லுவார். ஓ, யார்கிட்டமா போய் சொல்றாரு? என்கிட்ட, எங்க அம்மா கிட்ட. உங்ககிட்ட அவர் என்ன போய் சொன்னாரு? இந்த பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரல. ஓ, பொம்மை வாங்கி தரேன்ட்டு கடைசி வரைக்கும் வாங்கியே கொடுக்கலையா? ரைட்டு. உங்க அம்மா கிட்ட என்ன போய் சொன்னாப்ல? அம்மா கிட்ட போய் சொன்னீங்களே, என்ன போய்? நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன. இது பொய்யா? இல்ல. இல்லையாமே, இது பொய் நீ கிடையாது. ரொம்ப அறிவாளின்னு சொன்ன. அப்போ இது பொய் தான். என்னதுமே பொய் தானே? ஒத்துக்கிட்டாப்லையா? இப்போ உங்க வீட்டில் யார் அறிவாளி? எங்க அண்ணா. அண்ணா யாரு? அவன்கிட்ட கேட்பமா, நீ அறிவாளியா இல்லையான்னு கேளு. நீங்க அறிவாளியா இல்லையா? அறிவாளி. அறிவாளி தானே? ஆமா. காந்தி அப்படின்னா யாருன்னு கேளுமா அவன்கிட்ட. காந்தி அப்படின்னா நாட்டை காப்பாடினவர். நாட்டை காப்பாத்தினாரா? அந்த அரிமாமாவுக்கும் அவங்க அண்ணனுக்கு நடுவில் ஒரு மாமா இருக்கார். அது யாரு? அது எங்க மாமா கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க இருக்காரு அவரு? அவரா எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. என்ன பண்றாரு அவரு? அவரை என்ன வேணா பண்ணுவாரு. பரத் மாமாட்ட கேளு. நீங்க காலேஜ் போறீங்களா இல்லையான்னு மட்டும் கேளு. பரத் அங்கிள், நீங்க காலேஜ் போறீங்களா இல்லையா? போறோமா. எதுக்காக போறீங்கன்னு கேளுங்க. எதுக்காக போறீங்க? ஏதோ போறேன் வரேன். காலேஜ்ல என்ன பண்ணுவாங்க பாப்பா, உனக்கு தெரியுமா? காலேஜ்ல என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. காலேஜ்ல படிச்சுட்டு வரணும். காலேஜ்ல போய் படிச்சுட்டு வாங்கங்க. அவர் என்ன பண்ணிட்டு வர்றாரு பரத் மாமா? பார்த்துட்டு வராரு. காலேஜ்ல போய் படிச்சுட்டு வரணும். எட்டி எட்டி இப்படி பார்த்துட்டே வந்து அப்புறம் எப்படி தெரியும்? உங்க வீட்டுல இருந்து இப்படி வெளியே கிளம்புறோம், எல்லாம் கிளம்புங்க குட்டி சுட்டிஸ் போவோம் அப்படின்னு உங்க அப்பா சொன்ன உடனே யார் ரொம்ப நேரம் மேக்கப் போட்டது பாப்பா? எங்க அம்மா. உங்க அம்மாவா? பார்த்தாலே தெரியுது. ஒண்ணு எவ்வளவு நேரம் மேக்கப் போட்டாங்க? அப்படி லிப்ஸ்டிக்லாம் போட்டுருந்தாங்க. லிப்ஸ்டிக்லாம் போட்டாங்களா? அப்படி ஒண்ணு காண மாட்டாங்க. லிப்ஸ்டிக் எதுக்கு போடுறாங்கம்மா? அழகா இருக்கிறதுக்கு வர்றாங்க. அழகா இருக்கிறதுக்கா? ஏய் தம்பி, தம்பி நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா? நான் போடாமலே அழகா தானே இருக்கான். அவன் ஏன் லிப்ஸ்டிக் போடல? நான் லிப்ஸ்டிக் வீட் அடிச்சுக்க பாதேஷ். கேளு, லிப்ஸ்டிக் ஏன்டா கொண்டு வரலன்னு கேளு. லிப்ஸ்டிக் ஏன் கொண்டு வரல? அதான் நான் புதுமா. ஏதாவது என்ன இடையில பேசுனியா? கெட்ட வர சொல்லி திட்டினியா? அப்படிலாம் ஒன்று திட்டல. இல்லை, கோபம் வந்த மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வார்த்தை புரியல ராஜா. கேளுமா, லிப்ஸ்டிக் ஏன் கொண்டு வரலன்னு கேளு. இல்லை கவனமா கவனிங்க. லிப்ஸ்டிக் ஏன் கொண்டு வரலன்னு கேளு. லிப்ஸ்டிக் ஏன் கொண்டு வரல? அதான் நான் புதுமா எட்ட மாட்டி கேட்டேன். ஏதோ சொல்லி திட்டுறான், ஆனால் என்னன்னு தெரிய மாட்டேங்க. இல்லாடி இன்னொரு கேளு. கொஞ்சம் கவனமா இருக்க. தெரிஞ்சவங்க தயவுசெய்து மொழிபெயர்த்து சொல்லுங்க. நீ கேளுமா, நீ கேளு. லிப்ஸ்டிக் கொண்டு வரல அண்ணா புதுமா. அதனால ஆமா, அவங்க வீட்டில் யார் சூப்பரா சண்டை போடுறது அதை மட்டும் சொல்லுமா. மான்மா. யாருமா அது? மான்மா? மாலினி. ஓ, ஹேம மாலினி தான் மால்மாவா? அந்த மாதிரி தான் நல்லா சண்டை போடுறாங்களா? யார் கூட சண்டை போடுறாங்க? கதினாண்ட. நல்லா ஆரம்பிக்கிற, பொசுக்குன்னு கீழே இறக்கிறியா? இப்போ நான் யார் கூட சண்டை போடுவேன் தெரியுமா? எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க கூட சண்டை போடுவேன். ஏய் அப்படிலாம் சண்டை போடுவேனா? உங்க அம்மா அப்படி யார்ட்டெல்லாம் சண்டை போடுறாங்க? இன்னும் அதே சண்டை போடுறாங்க. என்ன மாதிரியே அப்படிலாம் சண்டை போட்டிருக்காங்க. ஆனா யாருக்கிட்ட அப்படிங்கிறத தம்பி இப்ப சொல்லுவா பாருங்களேன். சொன்ன உடனே நீங்க தயவு செய்து எல்லாருமே ஒரு முறை நல்லா எந்திரிச்சு நின்று கை தட்டிட்டு போறீங்க, சரியா? ஆமா, யார் கூட சண்டை போடுறாங்க? சரி, எதுக்கு தம்பி எல்லாரும் சண்டை போடுறாங்களே, எதுக்கு? அவங்க தான் சண்டை போடுறாங்க. எனக்கு என்ன உண்டு?
சண்டை போடுறவன்ட்ட போய் கேளியா? அவன் சண்டை போட்டா எனக்கு என்ன வந்துச்சு? வேலை வெட்டி இல்லாம ஏன்ட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்னம்மா இந்த அறம் எனக்கு போதும் தம்பி. உங்க அம்மாட்ட கேளு, கோபம் வருமா வராதான்னு கேளு. கோபம் வருமா வராதா? வராது. வருமா வராதான் இன்னொரு கேளு. வருமா வராதா? வராது. இன்னொரு கேளு. வருமா வராதா? இப்போ தான் லேசாக வருது. ம் கேள்றாடி, விடாமல் கேட்டுக்கிட்டே இருற. அவங்க கோபத்தில் சொல்ல, ஏய் வராதுன்னு சொல்கிறல்லடா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீ கேட்கணும். என்ன கோபம் வருமா வராதா கேளு. வராதா வருமா? சரி உனக்கு கோபம் வருமா வராதா? வரும் ஆனால் வராது. ம் எப்பெல்லாம் வரும் எப்போ வராது? அரை திட்டினாங்கன்னா வரும், அரை திட்டலன்னா வராது. உங்கள் பேர் என்ன? சாய் சாதனா. உங்ககிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசுறது யாருமா? உங்க அப்பாவா உங்க அம்மாவா? எங்க அம்மா தான். உங்க அம்மா தானா? சரி உங்க அம்மாவும் நீனும் என்ன பேசிட்டு இருப்பீங்க வீட்டுல? எங்க டேடிய பார்த்து கெட்டதா பேசுவோன்னு. எல்லாரும் வீட்டுல நடக்கிறதானங்க. அம்மாவும் பொண்ணு உட்காந்து பேசும்போது அம்மா ஆரம்பிப்பாங்க, ஏய் ஏய் சாய் உங்க அப்பா இருக்காரு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்னமா? ஆமா உங்க அம்மா உங்க அப்பா பத்தி அப்படி என்னமா சொல்லிருக்காங்க? அப்பா லூசு சொல்லிருக்காங்க. ஆமா நம்ம அப்பா இருக்காரே அவர் ஒரு லூஸ்மா, அவர் சொல்றதுல நீ கேட்காத. இப்போ வந்து உங்க அம்மா வந்து உங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு, ஏங்க வரும்போது ஒரே ஒரு பால் பேக்கெட்டும் 2 ஊறுகாய் பேக்கெட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்கம்மா. ஆமா உங்க அப்பா வாங்கிட்டு வருவாங்களா? ஆஹா மறந்துட்டேன்னு வீட்டுல சொல்றாங்க. அப்படியே சாதாரண வீட்டுக்குள்ள வந்து, ஏங்க பால் பேக்கெட்டும் ஊறுகாய் கேட்டேன்னு என்னாச்சு அப்படின்னு. ஓ ஆமால்ல மறந்துட்டேம்மா அப்படின்னு உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? செம்ப கொண்டு எறிவாங்களா? இல்ல திட்டுவாங்க. என்ன சொல்லி திட்டுறாங்க? சொன்னல லூசு. லூசு சொன்ன ஒண்ணு வாங்கிட்டு வர தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்களா? அதுக்கு உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? சிரிச்சுக்கிட்டே இருக்காருல, கோவப்படுவாரா? கோவப்பட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லுவேன். ஹலோ உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நாங்க டிவி பார்க்கணும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுவேமா? சண்டையை நிறுத்துவாங்களா நீ சொன்னதுக்கு அப்புறம்? எல்லாம் அப்படி கண்டினியூ ஆகுமா? நீ சும்மா இருன்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு சண்டை போடுவாங்க. உங்க வீட்டுல நாய் வளர்க்குறீங்களா? ஜூஜு. ஜூஜு உங்க நாய் என்ன அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு? உங்க வீட்டுக்குள்ள அப்படி ஓரமா நின்றுக்கிட்டு கூப்பிடு, அந்த நாயை கூப்பிடு. கூப்பிட மாட்டியா? ஏம்மா? கடிக்கும். நாய் தப்பு பண்ணா கடிக்கும். இப்பெல்லாம் தப்பு பண்ணா நாயை கடிக்க ஆரம்பிச்சதா? நாய் கடிச்சா நம்ம என்ன பண்ணணும் தம்பி? ரத்தம் வரும். ரத்தம் வந்துட்டு இப்ப நான் என்ன செய்யணும்? நீ ஊருக்கு போ. ஊருக்கு போயிருவா? அப்புறம் என்னையா குடிச்சு குடிச்சு நடத்திக்கிட்டே லீவை போட்டு ஊருக்கு போ. எந்த ஊருக்கு போகணும் தம்பி? ஆப்பிரிக்காவுக்கு. ஆப்பிரிக்கா வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கான்னா இப்ப ஆப்பிரிக்காவுக்கு இவனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு போட்டுருக்க. ஆப்பிரிக்கால யார் தம்பி இருக்கா? அப்பா. அதான கேட்டேன். உங்க அப்பா ஆப்பிரிக்காவுக்கு எதுக்கு போனாரு? காசு சம்பாதிக்க. காசு சம்பாதிக்கிறக்கா? டெய்லி காலையில் நீங்க என்ன சாப்பிடுவீங்க? பிஸ்கட்டா? சோறு இதெல்லாம் உங்க கண்ணில் காமிச்சிருக்காங்களா? சோறு தெரியல. அந்த இட்லின்னு ஒன்று சொல்லுவாங்களே அதை உன் கண்ணில் காமிச்சிருக்காங்களா? எப்படிமா இருக்கும் இட்லி? ரவுண்டா இருக்குமா? ஐயோ அதுக்கு பேரு தோசைம்மா. ஹோட்டலுக்கு போனால இன்னைக்கு தோசை ஆர்டர் பண்ணியா? பிரியாணியா? நீ பாட்டில் வாய்ஸ்றதுக்கு நீ தோசை ஆர்டர் பண்ணா நாங்க பிரியாணி தான். என்னம்மா என்ன பிரியாணி ஆர்டர் பண்ணீங்கம்மா? சிக்கன் பிரியாணி கோபி. சிக்கன் பிரியாணியும் கோபிமா? என்ன வயசாகுது தம்பி உங்களுக்கு? 3 வயசு. 3 வயசுல கோபி சிக்கன் பிரியாணி. வீட்டுல அம்மா சமைக்கிறது நல்லா இருக்கா இல்ல ஹோட்டல்ல போய் சிக்கன் பிரியாணி கோபி அது நல்லா இருக்கா? அம்மா சமைக்கிறது தான் நல்லா. உங்க அண்ணன் பேர் என்ன? ரிஷிராஜ். ரிஷிராஜ் அவனும் ஏதோ ஒரு நடிகர் மாதிரியே தான் இருக்கான். என்ன சரிம்மா. ரிஷிராஜ் என்ன படிக்கிறான்? அவனுக்கு தான் தெரியும். அவன் படிக்கிறது அவனுக்கு தான் தெரியுமா? நீ படிக்கிறது உனக்கு தான் தெரியும். உங்க அப்பா தியேட்டர் வச்சுக்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். உங்க அம்மா சீச்சி பூ வச்சுக்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்க வீட்டுல எல்லாருக்குமே ஒரு இலாக்காவை பிரிச்சு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு அதை தான் தெரியும். என்னம்மா அவன் சொல்ற வாத்தி இவன் சொல்றா. என்ன சொல்ற? நீ வழக்கமா நெளிஞ்சிக்கிட்டே இருப்பல அது மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே இரு. இந்த அக்கா என்ன பண்றாங்க? இந்த அக்கா பேர் என்ன?
சுதாக்கா சுதாக்கா என்ன பண்ணுறாங்கம்மா? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஒன்றுமே பண்ண மாட்டாங்களா? கேளு அந்த அக்காட்ட, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேளு. அக்கா என்ன பண்றீங்க நீங்க? வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உங்கள் அம்மா என்ன வேலை பார்க்காங்கன்னு கேளுமா. உங்க அம்மா என்ன வேலை பண்ணுவாங்க? அம்மா வீட்டில் இருக்க வேலையை பார்க்குறாங்க. உங்கள் அம்மா வீட்டில் இருக்க சமைக்கிறது. உங்கள் அம்மா சும்மா இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்களா வீட்டிலே இருக்காங்களா? நீ என்ன வேலைக்கு போனா வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போயிட்டு லீவுனா வீட்டில் இருக்காங்களா? சரி, உங்கள் அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க தம்பி? ஆசிஸ்னா இப்போ நான் கொஞ்ச நாள் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். அவன் எல்லாருக்கும் டீ, காஃபி, பன், ப்ரெட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்குற வேலை. வாங்கி கொடுத்து கிளாஸ் எல்லாம் கழுவி தொடச்சி ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு அப்படி அப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கி எரிக்க விட்டு, அப்போ எல்லோரும் ஷூவெல்லாம் பாலிஷ் பண்ணி விட்டு, அப்புறம் எல்லோரும் குளிக்க வச்சு எண்ணெய்லாம் விட்டு நல்லா இப்படி தலையெல்லாம் இழுத்து விட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். இது வந்து ஆஃபீஸில் நான் பார்த்த வேலை. உங்கள் அம்மா என்ன வேலை பார்க்காங்க? குளிக்கிறது, டெஸ்ட் பண்ணிக்கிறது, அது அந்த வேலை தான் பார்க்குறாங்க. ஓ, நான் பார்த்த அதே வேலையை தான் நீங்களும் பார்க்குறீங்களா? சரி, உங்கள் மம்மி உனக்கு வேறு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க தம்பி, அதை சொல்ல. கெட்ட சொன்னா பண்ணக்கூடா, நல்ல சொன்னா பண்ணா சொன்னா. கெட்ட விஷயம்லாம் செய்யாத, நல்ல விஷயம் மட்டும் தான் செய்யணுங்களா? அவங்களுக்கு கை தடுக்க ஒரு வாட்டி. எதெல்லாம் கெட்ட விஷயம்னு சொல்லி தந்திருக்காங்கம்மா உனக்கு? வாடா போடா அதெல்லாம் கெட்ட. யாரையுமே வாடா போடான்னு பேசாதீங்க, அதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க. கை தடுக்க ஒரு வாட்டி. வேற என்னெல்லாம் கெட்ட விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க? அடிக்கிறது, போக்கினது, அதெல்லாம் கெட்ட. யாரை அடிக்கிறது, கிள்றதெல்லாம் கெட்ட விஷயம். நல்ல பழக்கமாக சொல்லி கொடுத்துருக்காங்களா? கை தட்டுங்க. சரி தம்பி, எதெல்லாம் நல்ல விஷயம்னு சொல்லி தந்திருக்காங்க? அமோக்கா பண்ணாம வேதத்தின்னா நல்ல விஷயம். எல்லாத்தையும் அமர்க்களம் பண்ணாமல் விளையாட கற்றுக்கு, அதுதான் நல்ல விஷயம். வெரி குட். ரைட். இப்போ உங்கள் மம்மி வந்து குட் மம்மியா பேட் மம்மியாம்மா? குட் மம்மி. உங்கள் வீட்டில் யார் பேட்? தாத்தா தான் பேட். தாத்தா தான் பேட். தாத்தா வந்திருக்காராங்க? வந்துக்காரு. எங்கே வந்திருக்காரு? வீட்டுக்கு. ஏன் அவரை பேட்னு சொல்கிறீங்க? அவர் தான் சூரியம் கொடுத்தார். அவரு சூயிங்கம் கொடுக்காரா? சூரியம் கொடுத்தாதாங்க. அது நான் வேணா சொல்லிட்டேன். இந்த முட்டை வாயில் வச்சு இவ்வளோ ஊதுவாங்களா தானே? சின்ன பிள்ளைங்களாம் சவைச்சு தொண்டையில் போய் ஒட்டி விடும்ல ஐயா. அப்புறம் அதை இவன் வேண்டான்னு இருக்கா. உங்கள் தாத்தா வாங்கி கொடுத்துருக்காரு. உங்கள் தாத்தா பேர் என்ன? கண்ணன். கண்ணன். ஹலோ கண்ணன் தாத்தா, உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கிறதா? கேளுமா. கேட்க மாட்டேன். அந்த நடுவில் இருக்காங்களா அந்த அந்த அக்கா பேர் என்ன? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவா? என்ன பண்ணுறாங்க அவங்க? டாக்டர். அவங்க டாக்டரா? இல்லை அவங்களே ஆஸ்பத்திரி கூட்டு போகிற மாதிரிலாம் உட்காந்துருக்காங்கடா. நீ கேளுமா, நாங்கள்லாம் உடம்புக்கு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட வருவோம். டாக்டர் உங்களுக்கே உடம்புக்கு சரியில்லைன்னா நீங்கள் யாருக்கிட்ட போவீங்க? அப்படி கேட்கியா? கேளுமா. வேற டாக்டருக்கு போவாங்களே. சின்ன பிள்ளைக்கெல்லாம் பல்லு விழுந்தா முளைச்சிருதுலாமா? பெரியவங்களுக்கு ஆகாட்டு பாதி பல்லையே காணமாடா. சரிம்மா. நிறைய இருக்கு. சூப்பர். சின்ன குழந்தைகளுக்கு பல் விழுந்தா உடனே முளைச்சிருதுமா. எனக்கு பல்லு விழுந்துச்சு ஒரு 15 வருஷம் ஆச்சுன்னு முளைக்கவே மாட்டேங்கம்மையா. தெரியலையா? யார்கிட்ட கேட்கலாம்? மாமா கிட்டே. சின்ன குழந்தைகளுக்கு பல் விழுந்தா முளைக்குதே, பெரியவங்களுக்கு பல் விழுந்தா ஏன் முளைக்க மாட்டேங்குது? சின்ன குழந்தைக்கு பல் வந்தா முளைக்குது, பெரிய குழந்தைங்க பல் விழுந்தா ஏன் முளைக்க மாட்டேது? தெரியலன்னு தானே சொல்ல போற. சின்ன குழந்தைகளுக்கு பல் விழுந்தா முளைக்குதே, பெரியவங்களுக்கு ஏன் முளைப்பதில்லை? கேளுமா. அக்கா, சின்ன பிள்ளைங்களுக்கு பல்லு முளைக்குது, ஆனா பெரிய பிள்ளைங்களுக்கு ஏன் முளைக்க மாட்டேங்குது? சின்ன பிள்ளைக்கு மில்க் டீத்து அது வளர்ந்துடும், பெரியவங்களுக்கு பர்மனன்ட் டீத்து. ஸோ சொல்லுமா. சொல்லிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? அது எனக்கு புரியல. நீ என்ன ஏதாவது சினிமாவில் பார்த்துருக்கியா? நான் பார்க்கவே. என்ன நீ பார்க்கவே இல்லையா? நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? இம்மா நன்னாச்சு. தம்பி, நீ என்னைய பார்க்கவே இல்லை. அப்போ என் பேர் மட்டும் உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா. ஓ, நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் படித்தோமா? நான் அழகா இருக்கிறேனா இல்லையா அதை மட்டும் சொல்கிறேன். அழகா இருக்கு. அவன் என்ன சொன்னான்னு இப்படி கைத்தட்டி கிடைக்கலையா? அவன் அழகா இருக்கான்னு சொல்லியிருக்கான். நீங்கள் அழுக்கா இருக்கான்னு நினச்சி இப்போ நீயும் அழகா இருக்க, நானும் அழகா இருக்கேன். நம்மளாம் இயற்கையிலே அழகா பிறந்துட்டோம் இல்லையா? ஸோ ஒரு சிலர் வந்து நம்ம அழகா பிறக்காதவங்களை நம்ம அழகாக்குறதுக்கு என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். காசு சம்பாதிக்கணுமா அழகாகிறதுக்கா? சரி, சம்பாதிச்சு காசு
கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? மதனாதாக்கு யாருக்கு கொடுத்து ஏதாவது வாங்கி தரணும். கொடுத்து ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா? கஷ்டப்படுறவங்களுக்கா? கைத்தட்டுங்க ஒராட்டியா. சும்மா காசெல்லாம் சம்பாச்சு இப்படியே உள்ளுக்குள்ளே வைக்கப்படாது. அப்படி அள்ளி ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். அப்படிதானே தம்பி? நீ படிச்சு முடிச்சு என்ன வேலைக்கு போற தம்பி? ஊருக்கு ஊருக்கு போயிருவியா? வாழ்க்கையா படிச்சது நான் ஊருக்கு கிளம்புறம்பியான்னு சொல்லி ஊருக்கு கிளம்பிடுவாப்ல. என்னம்மா எந்த ஊருக்கு போறீங்க? ஆஃப்ரிக்கா. ஆப்பிரிக்கா? தெரியாதான், எங்க அப்பா அங்க இருக்காருல, அங்கதானே போக முடியும். எல்லாரும் ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்துடலாமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.